Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. وعليكم السلام ورحمة Alhamdulillah Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa la tahsabanna Allaha ghafilan amma ya'malul zalimun. إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக ஒரு காலை பொழுதிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். முதலிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு அளித்த இந்த ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றி செலுத்தியவனாக என்னுடைய இந்த பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். மிகச்சிறந்த, மிக பெருமதியான, மிக கண்ணியமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக்கி அதை பின்பற்றும் சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை மொழிந்த முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் வாழ வைத்திருக்கும். மேலானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எப்படியும் வாழலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நோயாளியாக, கஷ்டவாளியாக, பெரும் பிரச்சனைகளோடு, பெரும் கவலைகளோடு, பெரும் துன்பங்களோடு, பெரும் நஷ்டங்களோடு வாழலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம் இருக்கின்ற இந்த மார்க்கத்தில் இருந்து இந்த மார்க்கம் சொல்லும்படி வாழ்ந்து இதே மார்க்கத்தோடு நாம் மரணித்தால் நம்மை மிஞ்சிய வெற்றியாளர்கள் கிடையவே கிடையாது. மறுபக்கம் எல்லாம் இருக்கிறது. பெரும் வசதியோடு இருக்கிறார், பெரும் செல்வங்களோடு இருக்கிறார், பெரும் பட்டங்களோடு இருக்கிறார், பெரும் அதிகாரங்களோடு இருக்கிறார், வெறும் பதவிகளோடு இருக்கிறார். கவலைகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை. நினைத்த ஒரு வாழ்க்கை வாழ்வது போன்று இருக்கலாம். மேலானவர்களே, இந்த மார்க்கம் இல்லாமல் வாழ் அதே நிலையிலே அவர் மரணித்தால் இவரை மிஞ்சிய நஷ்டவாளியும் கிடையவே கிடையாது. குர்ஆன் உலகத்திலே வாழ்கின்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆறுதல் சொல்லுகின்ற ஒரு வசனத்தை பேசுகிறது. என்ன தெரியுமா? وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாம் அல்லாத எந்த மார்க்கத்தை யாருதான் பின்பற்றி என்னிடம் வந்தால் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். கியாம நாளிலே அவர் பெரும் நஷ்டவாளியாக இருப்பார் என்பதை குர்ஆன் அழகாக சொல்கிறார். எனவே மேலானவர்கள், மிகச் சிறந்த ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக்கி அதை பின்பற்றும் சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இந்த இஸ்லாத்தோடு அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தான், எப்படி இந்த இஸ்லாத்திலே அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான், இதே போன்று இதே இஸ்லாத்தோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவான். ஆமீன். மேலானவர்களே, குறுகிய கால ஒரு வாழ்க்கையை தந்து அல்லாஹ் நம்மை இந்த உலகுக்கு அனுப்பியிருக்கிறான். ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் சமூகத்தின் வாழ்வு காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்று சொன்னார். ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அல்லாஹ் நம்மை இந்த உலகுக்கு அனுப்பியிருக்கிறார். முதலிலே நாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை இது எப்படியான வாழ்க்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற வாழ்க்கை இது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 2 வழிகளை காட்டி தந்திருக்கிறார். அதில் முதல் வழி அல்லாஹ் விரும்புகின்ற, அல்லாஹ் நேசிக்கின்ற, ஹபீப் விரும்பிய, ஹபீப் நேசித்த நமது முன்னோர்கள்
விரும்பி எடுத்து நடந்து வெற்றி கண்ட வழி சுவனத்தின் வழி. இன்னொரு வழியையும் காட்டி தந்தார்கள். அல்லாஹ் வெறுத்த, அல்லாஹ் தடுத்து, ஹபீப் வெறுத்த, ஹபீப் தடுத்து, நமது முன்னோர்கள் வெறுத்து பயந்து ஒதுங்கி நடந்து வெற்றி கண்ட வழி நரகத்தின் வழி. இந்த இரண்டு வழிகளையும் நமக்கு காட்டி தரப்பட்டிருக்கிறது, காட்டி தந்திருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் சுதந்திரத்தை தந்திருக்கிறான். என்ன சுதந்திரம்? இந்த அல்லாஹ் விரும்பிய அந்த அழகான சிறந்த சீரான கண்ணியமான அந்த வழியை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக மரணித்து அந்த சுவனம் சென்றடையவும் முடியும். அல்லாஹ் வெறுத்த தடுத்த அசிங்கமான கேவலமான இழிவான அந்த வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து நரகம் செல்லவும் முடியும். அந்த சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தியை இதோடு சேர்த்து நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் இங்கு யாருக்கும் அவரு பெரும் நல்லமல்கள் செய்கின்ற நல்ல மனிதராக இருக்கலாம், பாவத்தோடு அசிங்கத்தோடு வாழ்கின்ற மிக கெட்டவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே யாருக்கும் பூர்த்தியான கூலிகள் பூர்த்தியான தண்டனைகள் கொடுக்கப்பட மாட்டார். ஒரு மனிதர் இவர் மார்க்கம் சொல்லுகின்ற எல்லா செய்திகளையும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறார். தூங்கி எழும்பியது முதல் தூங்கச் செல்லும் வரை வாழ்க்கையில் மார்க்கம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்ற எல்லா செய்திகளும் வாழ்க்கையில் இருக்கிறது. இவர் விரும்புகிறார் இந்த உலகத்திலே இவர் செய்கின்ற எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் பூர்த்தியான கூலிகளை தந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் மார்க்கம் சொல்கிறது இது ஒரு காலமும் நடக்காது. அதே போன்று மறுபுறம் ஊர் மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள், சுற்றி இருக்கின்ற எல்லோரும் விரும்புகிறார்கள், எல்லோரும் யோசிக்கிறார்கள், மிக கெட்ட ஒரு மனிதரை பார்த்து இவர் வாழ்வதற்கு பதிலாக மரணித்து விடலாம், வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, பெரும் நஷ்டத்தில் பெரும் கேவலத்தில் வாழ்கிறார், இவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே பூர்த்தியான தண்டனைகளை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் ஒரு காலமும் நடக்காது. இந்த உலகத்தில் யாருக்கும் பூர்த்தியான கூலிகள் கொடுக்கப்படவும் மாட்டாது, பூர்த்தியான தண்டனைகள் கொடுக்கப்படவும் மாட்டாது. கூலிகள் தண்டனைகள் பூர்த்தியாக கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் நாளை மறுமை நாள். அங்கே நன்மைகள் செய்த எல்லோருக்கும் மனம் நிரம்பும் அளவுக்கு அல்லாஹ் பூர்த்தியான கூலிகளை கொடுப்பார். பாவத்தோடு அசிங்கத்தோடு வாழ்ந்த எல்லோருக்கும் அல்லாஹ் பூர்த்தியான தண்டனைகளை மனம் வெறுக்கும் அளவுக்கு தண்டனைகளை கொடுக்கும். இதனால் தான் நாம் உலகிலே பார்க்கிறோம் மிக நல்ல மனிதர்கள், சீதேவி மக்கள், அமல்களோடு நல்ல முறையிலே வாழ்கின்ற மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கவலையோடு வாழ்கிறார்கள், நோயோடு வாழ்கிறார்கள், பிரச்சனைகளோடு வாழ்கிறார்கள். மறுபக்கம் எதுவுமே கிடையாது, ஹராத்திலே வட்டியிலே மதுவிலே போதையிலே எல்லா அசிங்கத்தோடும் வாழ்கிறார். இவருடைய வாழ்க்கை வெளிப்புறத்திலே ஒரு நினைத்த ஒரு வாழ்க்கை வாழ்வது போன்று சந்தோஷமாக இருப்பது போன்று தெரியும். மேலானவர்களே, இந்த மனிதர் இந்த நல்ல மனிதருக்கு கிடைக்கின்ற இந்த கஷ்டங்கள் இந்த பிரச்சனைகள் இது நிரந்தரமும் அல்ல. இந்த மனிதருக்கு கிடைக்கின்ற இந்த லாபங்கள் இந்த கண்ணியங்கள் இந்த சந்தோஷங்கள் இது நிரந்தரமும் அல்ல. நாம் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. மேலானவர்களே, இப்படி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருந்தாலும் இன்னும் சில செய்திகளை நமக்கு சொல்லி தந்தார்கள், சில நன்மைகளையும் சொல்லி தந்தார்கள், சில பாவங்களையும் சொல்லி தந்தார்கள். இந்த நன்மைகள் யாரெல்லாம் செய்வார்களோ, யாருக்கு இந்த நன்மைகளில் தொடர்பு இருக்கிறதோ, யார் சம்பந்தப்படுவார்களோ இவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் பூர்த்தியான கூலிகளை கொடுப்பான். அது மட்டுமல்ல, அவர் மரணிப்பதற்கு முன்னால் அவர் செய்த அந்த நல்ல அமல்களுக்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே பூர்த்தியான கூலிகளை கொடுத்து விட்டுத்தான் உயிரை கைப்பற்றுவார். இப்படி சில அமல்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இதே போன்று சில பாவங்களையும் சொல்லி தந்தார்கள். இந்த பாவத்தில் யாருக்கு தொடர்பு இருக்கிறதோ, யார் சம்பந்தப்படுவார்களோ, அது யாராக இருக்கலாம், அது எவராக இருக்கலாம், அவரிடம் எதுவும் இருக்கலாம், இந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால் நாளை மறுமையில் பூர்த்தியான தண்டனைகள் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அவர் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவருக்கு தண்டனையை கொடுத்து விட்டுத்தான் உயிரை கைப்பற்றுவார். இது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்திகள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே 2 பாவங்களை சொல்லி தந்தார்கள், மிக பயங்கரமான, உலகிலே தண்டனையை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக பெரும் 2 பாவங்கள்.
அதில் முதல் பாவம்தான் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்கின்ற பாவம். தலைப்பு இதில் தொட்டு கொண்டு செல்லலாம். இரண்டாவது தலைப்பு கொஞ்சம் விரிவாக பார்த்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பெற்றோர்கள் என்பவர்கள் மிகச் சிறந்தவர்கள், மிக கண்ணியமானவர்கள். இந்த மனிதர்களோடு, இந்த சீதேவிகளோடு நாம் எந்த அளவு நல்ல முறையில் நடந்து கொள்கிறோமோ அந்த அளவுதான் நம்முடைய எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். இதுக்கு வரலாறு சான்றாக இருக்கிறது. எல்லாரும் இந்த பெற்றோர்களை நோகடித்துக் கொண்டு, இந்த பெற்றோர்களுக்கு கஷ்டம் கொடுத்து கொண்டு, இந்த பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் நான் கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்கலாம் என்று யாராவது நினைத்தால் அது பகல் கனவாகத்தான் இருக்கும். இந்த ஆசை இந்த உலகத்தில் நிறைவேறியவர்கள் எவருமே கிடையாது. மேலானவர்களே, பெற்றோர்கள் நம்முடைய பார்வையிலே எந்த இடத்தில் இருக்கிறார்களோ தெரியாது. நாம் ஏற்றிருக்கின்ற மார்க்கம் நமது பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கின்ற கண்ணியம் அது பெரும் கண்ணியத்தை. குர்ஆனை புரட்டினால் குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த இடத்திலே உடைய பெற்றோர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த செய்தியை இணைத்து சொல்வதாக இருந்தால் அந்த பெற்றோர்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டியவர்கள். ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், உன் தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் இருக்கிறது, அங்கு போய் தேடிக்கொள். சும்மா சொல்வார்கள். அந்த தாய் அந்த இடத்திலே இருக்க வேண்டியவள் என்பதனால் சொன்னார். உன் தந்தையின் பொருத்தத்திலே அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது, உன் தந்தையின் கோபத்திலே அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள்? அந்த தாய் அந்த தந்தை அவ்வளவு மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவ்வளவு சங்கை செய்யப்பட வேண்டியவர்கள், அவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார். மேலானவர்களே, நம் எல்லோரும் இந்த இதிலே ஜாயின் இருக்கின்ற நம் எல்லோரும், இங்கு வாழ்கின்ற இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? நான் நல்லவராக வாழ்ந்து நல்லவராக மரணிக்க வேண்டும். என் மரணத்தை இவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல மரணம் என்று எல்லோரும் பேச வேண்டும். இது புகழத்தக்க ஒரு ஆசையும் கூட. நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு. மார்க்கம் நமக்கு இதற்கு இலேசான ஒரு வழியை சொல்லி தருகிறது. என்ன தெரியுமா? இன்னல் பாருட லா யமூது மனிதசி. தாயோடு தந்தையோடு பெற்றோர்களோடு யாரெல்லாம் நல்ல முறையிலே நடந்து கொள்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு காலமும் கெட்ட மரணம் வராது என்றார்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட சிறப்பு, இதைவிட கண்ணியம் வேறு என்ன வேண்டியது? அவ்வளவு சிறப்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக பெரும் ஒரு அமல் இந்த பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற அமல். இந்த பெற்றோர்களை கஷ்டம் கொடுத்து கொண்டு இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து மரணித்தவர்கள் சரித்திரத்தில் எவர் விடுகிறேன். மேலானவர்கள், இது முதல் பாவம். இரண்டாவது பாவம், இதை விரிவாக பார்க்கலாம், அநியாயம் என்ற பாவம். மிக பயங்கரம். இந்த உலகத்திலே தண்டனையை அவசரமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பாவம் தான் அநியாயம் என்ற பாவம். மிக மிக பயங்கரம். மேலானவர்களே, இது எவ்வளவு பயங்கரம் என்றால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்கு படைகளை அனுப்பும் பொழுது சில பல புத்திமதிகள் சொல்லி அனுப்புவார்கள். செய்துனா அபூபக்கர், செய்துனா உமர், செய்துனா உஸ்மான், செய்துனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற மிகச் சிறந்த சீதேவி மக்கள். இவர்களை யுத்தத்திற்கு அனுப்பும் பொழுது நிறைய புத்திமதிகள் சொல்லுவார். என்றுமே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தவறாத ஒரு புத்திமதி என்ன தெரியுமா? இத்தகி தஅவத்தல் மظلوم. இத்தகி தஅவத்தல் மظلوم. தோழர்களே, ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள், ஒரு நாட்டுக்கு செல்கிறீர்கள், உம்மால் ஒரு மனிதன் அநியாயம் செய்ய அவர் உமக்கு எதிராக அல்லாஹ்விடம் பதுஆ செய்வதை பயந்து கொள்ளுங்கள். சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக இருக்கலாம், சிறந்தவர்களாக இருக்கலாம். அப்படி அநியாயம் செய்யப்பட்டவர் அல்லாஹ்விடம் கையேந்துவார் என்றிருந்தால் லைஸ பைனஹு
வபைன அல்லாஹி ஹிஜாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பதுஆவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இருக்காது. இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். சிறந்தவர்களாக இருக்கலாம் ஒரு புறம், இந்த பாவத்திலிருந்து பயந்து கொள்ளுங்கள், யாருக்கும் தப்பிக்க முடியாது, தண்டனை வந்தே தீரும் என்பதாக சொன்னார். இந்த சீதேவி மக்களுக்கு அந்த நிலையாக இருந்தால், அவர்களாலே தப்ப முடியாது என்று இருந்தால், நம் போன்றவர்கள் இந்த பாவத்தை செய்துவிட்டு எப்படி தப்புவோம்? மிக பயங்கரம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு சிறந்த மனிதர் இருக்கிறார், நல்ல மனிதர் இருக்கிறார், இவருடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல அமல்களும் இருக்கிறது. சொல்கின்றார், நோன்பு நோக்கின்றார், தான தர்மங்கள் செய்கின்றார், மார்க்கம் சொல்கின்ற எல்லா செய்திகளையும் தேடி தேடி செய்கிறார். மிகச்சிறந்த மனிதர், எல்லோரும் சாட்சி சொல்கிறார்கள் நல்ல மனிதர் என்பது. இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், அசிங்கத்தோடு, பாவத்தோடு, ஹராத்தோடு, மதுவோடு வாழ்கின்ற ஒரு மனிதர். மஸ்ஜித் பக்கம் கூட சென்றது கிடையாது, வாழ்க்கையில் தொடுதல் கூட கிடையாது, வைத்துக் கொள்வோம். இந்த நல்ல மனிதர், இந்த மனிதருக்கு அநியாயம் செய்து விட்டால் இங்கு நிபந்தனை கிடையாது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயத்தில் இருந்து பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நிபந்தனை கிடையாது. இவர் அநியாயம் செய்ய, அவர் அல்லாஹ்விடம் இவரை முறைப்பாடு செய்ய இப்படி நடக்கும் என்று இருந்தால், இங்கு இந்த மனிதர் தொழுகிறார், இந்த மனிதர் நோன்பு நோக்கிறார், இந்த மனிதர் தான தர்மங்கள் செய்கிறார், இந்த மனிதரிடம் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, தான தர்மங்கள் இல்லை, நல்ல அமல்கள் இல்லை, இப்படி எல்லாம் பார்க்கப்படுவது கிடையாது. இந்த மனிதர் மதுவோடு இருக்கிறார், வட்டியோடு இருக்கிறார், ஜினாவோடு இருக்கிறார், இந்த மனிதர் சிறந்த மனிதர், மது கிடையாது, வட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது, நல்ல முறையில் வாழ்கிறார், இவர் கேட்பதற்காக நாம் எப்படி இவருக்கு கொடுக்க முடியும் என்றெல்லாம் இங்கு பார்க்கப்படுவது கிடையாது. இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அதனால் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். மேலானவர்களை, இவ்வளவு ஏன் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்கு அவர் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பது கூட நிபந்தனை கிடையாது. அவர் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கூட நிபந்தனை கிடையாது. இன்று வரலாறு நமக்கு நிறைய செய்திகளை சொல்கிறது. இன்று முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்ட பெரும் பெரும் கஷ்டங்களை, பெரும் பெரும் கவலையான செய்திகளை வரலாறு சொல்கிறது, அநியாயத்தின் விளைவாக. மேலானவர்களே, பக்தாதுடைய வரலாறு மிகச் சிறந்த வரலாறு. இந்த வரலாறு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு கூட. இந்த பக்தாதுடைய வரலாற்றிலே கரை படிந்த சில பக்கங்களும் இருக்கின்றன. அல்லாமா இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், மிக பயங்கரமான ஒரு செய்தி. என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு முஸ்லிம்கள் 10,000 பேர் வீதம் கொல்லப்படுகிறார். பக்தாதுடைய வரலாற்றிலே பதிவாக இருக்கிறது, 10,000 பேர் வீதம் கொல்லப்படுகிறார். இரத்த ஆறு ஓடியது, குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் வழுக்கி விழ ஆரம்பித்தன, அவ்வளவு இரத்தம். 10,000 பேர் என்பது இலேசான செய்தி அல்ல. ஒரு அந்நிய பெண் வந்து முஸ்லிம் வாலிபனிடம், நீ இந்த இடத்தில் நின்று கொள், நான் வீடு சென்று வாளை எடுத்து வருகிறேன், உன்னை கொலை செய்வதற்காக என்று சொல்லி சென்றால், அந்த வாலிபன் தலையை தூக்கி ஏன் எதற்கு என்று கூட கேட்க மாட்டான். அவ்வளவு ஒரு பயத்தை, அவ்வளவு ஒரு இழிவான நிலையை முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினார். இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு இந்த நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்நியர்களுடைய ஒரு வியாபார கூட்டம் வியாபாரத்துக்காக வந்த பொழுது முஸ்லிம்களுடைய சிலர் அவர்களுக்கு பெரும் அநியாயம் செய்து விடுகிறார்கள். அந்த வியாபார கூட்டத்தின் தலைவர் என்ன செய்கிறார்? ஒரு மலைக்கு மேல் ஏறி, முஸ்லிம்களுடைய ரப்பே, நமக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள், இவர்களை உன்னிடம் நான் பொறுப்பு கூறுகிறோம், இவர்களுக்குரிய தண்டனையை நீதான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாட்டை தான் முஸ்லிம் சமூகம் பார்த்ததாக வரலாறு நமக்கு சொல்கிறது. மேலானவர்களை, மிக பயங்கரம். அநியாயம் செய்துவிட்டு நாம் நிம்மதியாக வாழ்ந்து நிம்மதியாக மரணிக்கலாம் என்று நினைத்தால் அந்த ஆசை நிறைவேறியவர்கள் யாருமே. ஏன் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பெரும் சந்தர்ப்பத்தை, இப்படி ஒரு பெரும் ஒரு சக்தியை ஏன் கொடுக்கிறான் தெரியுமா?
குர்ஆனிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து விட்டு, வானத்தை படைத்து விட்டு, வானம் என் படைப்பு என்று சொல்கிறான். பூமியை படைத்து விட்டு பூமியின் படைப்பு என்று சொல்கிறான். மலையை படைத்து விட்டு மலையின் படைப்பு என்று சொல்கிறான். இப்படி படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் அல்லாஹ் என்னுடைய படைப்பு என்று சொன்னவன் மனிதனை படைத்து மனிதனுக்கு உயிரை கொடுத்து விட்டு குர்ஆனிலே எப்படி பேசுகிறான் தெரியுமா? குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உயிர் அது என் படைப்பு என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை, அது என் கட்டளை என்பதாக சொல்ல. அல்லாஹ் அவ்வளவு கண்ணியப்படுத்திய ஒன்றை நம்மில் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது கேவலப்படுத்துவது. இவ்வளவு அல்லாஹ் அவ்வளவு மதித்த ஒன்றை நம்மில் யாருக்கும் முடியாது, எந்த அதிகாரமும் கிடையாது மிதிப்பது. அல்லாஹ் அவ்வளவு சங்கை கொடுத்த ஒன்றை நம்மில் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது கேவலப்படுத்துவதை. அப்படியான ஒரு நிலைக்கு நாம் செல்வதாக இருந்தால் அவனுடைய தண்டனையை நிச்சயம் வாழ்க்கையில் நாம் ருசிக்க வேண்டி இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலானவர்களே, அவ்வளவு பயங்கரமான ஒரு செய்திதான் அநியாயம் என்ற செய்தி. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களிலே இதனுடைய பயங்கரத்தை, இதனுடைய விபரீதத்தை சொல்லி தந்தார்கள். ஏன் தெரியுமா? நாம் அநியாயத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுக்க கூடாது என்பதை. மேலானவர்கள், சமூகத்திலே இருப்பார்கள் நோஞ்ச மக்கள் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டால் யாரிடம் போய் எப்படி அதற்கு தீர்வை காண வேண்டும் என்பது தெரியாது. காசு பணம் இருக்காது, செல்வாக்கு இருக்காது, யாரையும் தெரியாது. இந்த மாதிரி மனிதர்களுடைய விடயத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு கூலிகளை கொடுக்கிறான், அவருடைய துஆவை ஏற்கிறான். இதே போன்றவர்கள் அல்லாஹ்வுடைய கையேந்தும் பொழுது அதற்குரிய பதில் மிக வேகமாக வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு செய்தி வரலாற்றிலே இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காது, சுருக்கமாக சொல்கிறேன். சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற ஒரு நபித்தோழர் இருக்கிறார், பனு உமையாக்களுடைய ஆட்சி காலம். இவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற மூதாட்டி பெண் ஒரு வழக்கு. என்ன வழக்கு? தன்னுடைய காணியிலிருந்து இவர் விடுத்திருக்கிறார் என்ற வழக்கு. இளனவர்களே, உண்மையில் நடந்தது அதுவல்ல, பொய்யான ஒரு வழக்கு. நீதிமன்றத்தினால் அழைப்பு வருகிறது, நீதிமன்றம் செல்கிறார்கள், தலை குனிந்து நிற்கிறார்கள். ஊர் மக்கள் எல்லோரும் நாம் நல்ல மனிதர்கள் என்று நினைத்த இவர் இவ்வளவு அசிங்கத்தை செய்திருக்கிறார் என்று பலரும் பத்தையும் பேசுகிறார். தலை குனிந்து நிற்கிறார். அவள் பொய்யாக வாதிடக்கூடியவள், அழகாக காசு பணத்தை கொடுத்து நல்ல முறையில் ஆதாரங்களை சேர்த்து திறனாக வாதிட்டு, இவர் உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு இவரிடம் போதிய ஆதாரங்கள் கிடையாது, தோற்று போகிறார். தீர்வு கொடுக்கப்படுகிறது, இவர் குற்றவாளி என்பதை தலை குனிந்து நிற்கிறார். எல்லோரும் பலதையும் சொல்கிறார்கள். அந்த இடத்திலே அழுது கொண்டு 3 துஆக்கள் செய்தார்கள், பதுஆக்கள். இந்த 3 துஆக்களையும் இவர் கண்களால் பார்த்து விட்டுத்தான் மரணித்தார் என்பதை வரலாறு. உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தது இவர் சஹாபி என்பதனால் அல்ல, இவர் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதர் என்பதனால். மேலானவர்களை, இன்று நாம் சமூகத்திலே பார்க்கிறோம், உண்மையிலே ஆதாரங்கள் இருப்பவர்கள், உண்மையாக இருப்பவர்கள் தோற்று போகின்ற ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொய்யாக அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்கள் வெற்றி பெறுவதை நாம் பார்க்கிறோம். மேலானவர்களே, இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது. இந்த வெற்றி, இந்த நிம்மதி, இந்த கண்ணியம், இதுவெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். இந்த விளையாட்டு இந்த உலகத்தில் தான் செல்லுபடியாகுமே தவிர, அங்கு ஒரு நீதிபதி இருக்கிறார், இங்குள்ள நீதிபதியை வாங்கலாம், அங்குள்ள நீதிபதியை வாங்க முடியாது. இங்குள்ள சட்டத்தை நமக்கு ஏதோ ஒரு முறையிலே செய்து கொள்ளலாம், அங்குள்ள சட்டம் அது யாருக்கும் இடம் கொடுக்காது, எல்லோருக்கும் ஒரு சட்டம் தான். அங்குள்ள நீதிமன்றம் அது எல்லோருக்கும் ஒன்றுதான். இங்கு செய்த வேலைகள் அங்கு செய்ய முடியாது, அங்கு நிச்சயம் சத்தியம் மாட்டிக்கொள்வோம். இதனால் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய இந்த காணி பூமியிலே, மற்றவர்களுடைய உரிமைகளிலே, உடைமைகளிலே விளையாடுபவர்களுக்கு எச்சரிக்கையாக ஒரு ஹதீஸை சொன்னார். ஒரு மனிதனுடைய காணி பூமியில் இருந்து ஒரு சான் யாராவது பிடித்திருந்தார், 7 பூமியையும் மாலையாக செய்து அல்லாஹ் கழுத்திலே தொங்க விடுவான். நாளை கியாம நாளிலே முழு மக்களும் அறிந்து கொள்வார், இவர் என்ன அசிங்கத்தை செய்து விட்டு வந்திருக்கிறார் என்பதை
அறிந்து கொள்வார்கள். அவ்வளவு ஒரு கேவலமான நிலையை அல்லாஹ் உருவாக்கும். வேளாணவர்களே, 3 துஆக்கள். ஒரு துஆ, யா அல்லாஹ், நான் இந்த இடத்திலே குற்றவாளியாக பார்க்கப்படுகிறேன், இவள் பொய்யாக இருந்தால் நீ இவளுடைய 2 கண் பார்வைகளையும் எடுத்து விட வேண்டும். முதல். இரண்டாவதாக, என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள், முழு ஊர் மக்களுக்கும் நீ தெரியப்படுத்த வேண்டும் நான் குற்றம் செய்யவில்லை என்பது. தன்னுடைய காணி என்று எதை வாதிடுகிறாளோ அதிலே அவளுடைய கபர் அமைய வேண்டும் என்று 3 துஆக்கள். 3 துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் கொடுத்தார். மேலானவர்களே, மிக பயங்கரம், மிக பயங்கரம். அநியாயத்தில் இருந்து தூரமாகவும், அநியாயம் செய்துவிட்டு நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது. அப்படி ஒரு தோற்றம் கிடைத்தால் அது நிரந்தரம் அல்ல. மேலானவர்களே, கடைசியாக ஒரு செய்தியோடு செல்கிறேன். செய்துனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி. நம்மிடம் அதிகாரம் இருக்கிறது, நம்மிடம் காசு பணம் இருக்கிறது, நம்மிடம் செல்வாக்கு இருக்கிறது, நம்மிடம் பலம் இருக்கிறது என்பதனால் நாம் யாருக்கும் எந்த வகையிலும் அநியாயம் செய்து கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மனிதனே, உன்னிடம் சக்தி இருக்கிறது, உன்னிடம் பவர் இருக்கிறது, உன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்பதனால் யாருக்கும் அநியாயம் மட்டும் செய்து விடாதே. அநியாயத்தினுடைய கடைசி முடிவு, அநியாயத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்ன தெரியுமா? அது கைசேதமாகத்தான் இருக்கும். நீ ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்து, ஒரு மனிதனுடைய உரிமையில் விளையாடி, ஒரு மனிதனுடைய உடைமைகளில் விளையாடி கொண்டு, ஒரு மனிதனுடைய மானத்தில் விளையாடி கொண்டு, நீ இந்த உலகத்தில் நீ, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல முறையில் நிம்மதியாக வாழ்ந்து மரணிக்கலாம் என்று கனவு மட்டும் கண்டு விடாதே. அது ஒரு காலமும் நடக்காது. ஏன் தெரியுமா? உன்னால் அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் உன்னை அல்லாஹ்விடம் பொறுப்பு கூறியிருக்கிறான், அவன் அல்லாஹ்விடம் அழுது கொண்டிருக்கிறான். இப்படி இருக்க நீ எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள் இந்த உலகத்தில் நிறைவேற மாட்டாது. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் மனிதனே, அநியாயம் செய்த நீ செய்த அநியாயத்தை மறந்து விடலாம், நீ தூங்கி விடலாம். உன்னால் அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் காலம் சென்று விட்டது என்பதனால் சில நேரம் அதை மறந்து விடலாம், அவன் தூங்கலாம். ஒருவன் இருக்கிறான் மேலே, அவனுக்கு தூக்கம் என்பது கிடையாது, அவனுக்கு மறதி என்பது கிடையாது, அவனுக்கு தவறுதல் என்பது கிடையாது. அதற்குரிய தண்டனை நிச்சயம் சத்தியம் வந்தே தீரும். மனிதனே, நீ பயந்து கொள் என்பதாக சொல்கிறார். ஷேக், தொடரலாமா? எத்தனை மணி முடியுது? எஸ் ஷேக், என்ன எவ்வளவு நேரம் தேவை? ஷேக், 5 நிமிஷத்துல முடிச்சு கொள்வோமா? 5 மினிட்ஸ்ல அப்படி முடிங்க. எஸ், ஓகே ஓகே. எனவே மேலானவர்களே, மிக பயங்கரமான ஒரு பாவம் அநியாயம் என்ற பாவம். சில கட்டங்களில் நாம் யோசிக்கலாம், எல்லோரும் சொல்கிறார்கள் தான், எத்துணை பயான் கேட்டிருக்கிறோம், எத்துணை மிம்பர்களில் கேட்டிருக்கிறோம், எத்துணை செய்திகளை கேட்டிருக்கிறோம், அநியாயம் செய்தால் அது நடக்கும், இது நடக்கும், அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்கிறார்கள். நாம் எதையும் காணவில்லையே. நம்முடைய நண்பர்களை பார்க்கிறோம், அநியாயம் செய்தவர்கள் தான் இன்று சமூகத்தில இருக்கின்ற செய்திகளை சொல்கிறோம். அநியாயம் செய்தவர்கள் தான் வளர்ந்து நிற்கிறார்களே. மற்றவர்களுடைய காணி பூமியிலே விளையாடியவர்கள் இன்று நல்லொரு நிலைமையில் இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய சொத்துக்களின் விடயத்தில் விளையாடியவர்கள் இன்று வியாபாரங்களிலே, தொழில் துறவுகளிலே நல்ல ஒரு இடத்தை அடைந்திருக்கிறார்களே. இதனுடைய தெளிவு என்ன? அநியாயம் செய்தவர்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நாம் எதையும் பார்க்கவில்லையே. இதற்கு என்ன முடிவு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் யோசித்தால், குர்ஆன் நம் எல்லோருக்குமான ஒரு பதிலை சொல்கிறது. என்ன தெரியுமா? வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயம் செய்தவர்கள், இவர்கள் செய்த அநியாயத்தை அல்லாஹ் மறந்து விட்டான், அல்லாஹ் அதனை கணக்கெடுக்கவில்லை. காலங்கள் கடந்து விட்டன. நான் வாலிபத்தில் செய்தது இன்று வயோதிபத்தை அடைந்திருக்கிறேன். பிள்ளைகளை பார்த்து, பேர பிள்ளைகளையும் பார்த்து 20 வருடங்கள் கடந்து விட்டன, 30 வருடங்கள் கடந்து விட்டன, 40 வருடங்கள் கடந்து விட்டன. செய்த அநியாயத்துக்கு எதுவும் கிடைக்கவில்லை, தப்பிவிட்டோம். அல்லாஹ் மறந்து விட்டான் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். குர்ஆன் சொல்கிறது, அதற்கு அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அதற்குரிய பூர்த்தியான மன்னிப்பை பெறுவதற்காக. அதில் பொடுபோக்கு செய்வோமாக இருந்தால், அந்த மன்னிப்பை சரியாக பெறாவிட்டால் அதற்குரிய தண்டனை வரும் பொழுது யாரும் தப்பிக்க முடியாது என்பதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே மேலானவர்களே, இந்த பாவத்தோடு நமக்கு தொடர்பு பட்டிருந்தால், நாம் தொடர்பு பட்டிருந்தால் விலகிக் கொள்வோம்.
ஒதுங்கிக் கொள்வோம். நம்முடைய வெட்கத்தை, நம்முடைய கண்ணியங்களை, நம்முடைய செல்வாக்கை தூக்கி எறிந்துவிட்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் சென்று அதற்குரிய பூர்த்தியான மன்னிப்பை பெற்றால்தான் நமக்கு வெற்றி பெற முடியுமே தவிர, என்னிடம் ஹஜ் இருக்கிறது, என்னிடம் உம்ரா இருக்கிறது, என்னிடம் தொழுகை இருக்கிறது, என்னுடன் தான தர்மங்கள் இருக்கிறது, நான் நிறைய நல்ல அமல்கள் செய்து விட்டேன், இவைகளை கொண்டு தப்பலாம் என்று நாம் நினைப்பது இது அவ்வளவு ஆரோக்கியமான செய்தி அல்ல. நாம் யாருக்கும் தப்பிக்க முடியாது. அப்படியான நிலைமைகளில் நாம் சம்பந்தப்பட்டிருந்தால் வீடு தேடி சென்று காலை பிரித்தாவது அதற்குரிய மன்னிப்பை பெறுவோம். இந்த உலகத்திலும் கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்கலாம். அப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்குவார். எனவே இந்த 2 பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அதற்குரிய மரணிப்பதற்கு முன்னால் அதற்குரிய பூர்த்தியான மன்னிப்பை பெற்ற சீதேவிகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று வேண்டியவனாக இந்த பேசிய விடயங்களை நம் வாழ்க்கையில் சம்பூர்ணமாக எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கலந்து கொண்ட எல்லோருக்கும் அல்லாஹ் வாழ்க்கையிலே பெரும் பெரும் பரக்கத்துக்களை, பெரும் பெரும் செழிப்புகளை ஏற்படுத்தி நிம்மதியாக கண்ணியமாக நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்ல மனிதர்களாக களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கின்ற சீதேவிகளாக இந்த உலகத்திலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே சேரக்கூடிய சீதேவி மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த பேச்சுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.